ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள் இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாகப்பட்டது GS சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்க விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம்,
அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் என்ன சாமி ஆனால்னு ஒரு இருக்கு வைக்கிறீங்க, கூடவே உச்சம் பெற்ற குருவும் இருக்கிறாரு. ஒரு சில நேரத்தில் நல்ல காரியமாகவும் நடக்கும், ஒரு சில நேரங்களில் கெட்ட காரியமும் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்கிற பொழுது குரு சுக்கிர யுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் சொல்லக்கூடியது தவறுதலாக அடுத்தவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? தவிர்க்கலாம். அடுத்தது 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தேவையற்ற கடினமான வார்த்தைகள் பிரயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 15/6/2026 16/7/2026 வரையிலும் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் யாகா வாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்ற திருக்குறளை பின்பற்றி வாயை மூடிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, அடுத்தது இந்த ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 5/7/2026 மாறுறாரு. எங்க மாறுறாரு? 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மாறுறாரு. மாறும்போது கூட கேது பகவானும் இருக்கிறாரு. அப்ப மாத்ரு உடல், அம்மாவுடைய உடல் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது என்பது நுண்கிருமி, ராசிநாதனும் அங்கே சேரும்பொழுது உங்களுடைய உடல்நலத்திலும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மாத்ருடைய உடல்நலத்திலும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் வெளியில் உணவு உண்றது தவிர்க்கிறது நல்லது, காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இந்த மாதத்தை கடத்திட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாமா? பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். அதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 11ல் சனி பகவான் இருக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம மாச பலன்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் இவங்களை வச்சு இப்போ இந்த புதன் மாறுதல் என்ன ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போகுது அப்படிங்கிறது நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை ராசிக்கு 2-5 அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதாவது குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானம் நிச்சயமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் இருக்கார். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறதுல ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் பார்த்தீர்களே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதோட பார்த்தோம்னா 5ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பார்த்தோம்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரைன்னு சொல்லக்கூடிய இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் ஷூட்டிங் போகக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர இந்த பாட்டு இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த அதாவது மூங்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் இசை கொண்டு வர்றவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது இந்த வயலின், ஃப்ளூட்டு, தபலா இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவு இருக்கும்னா, வெளிநாடுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய பொது முயற்சிகள் நிச்சயமாக அடிபடும். உங்களுடைய ராசிநாதன் குருவோடு சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. என்ன விசேஷத்தை கொடுக்காதுன்னா, கண்டிப்பாக
உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய அதாவது அதிகாரம், பகட்டு, இது எல்லாமே கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவுக்கு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய புகழ், பெருமை, அந்தஸ்துக்கு சற்று களங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் அதிபதியே 2ஆம் இடத்து சூரியனோடு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வர்றார். அதாவது சப்தமாதிபதி 7, 12 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வர்றது சந்தோஷம், நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கும். இருந்தாலும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தீர்களானால் பார்ட்னர்ஸ் உங்களை ஆளுமை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா இந்த சூட்டின் சம்பந்தமாக, உஷ்ணத்தின் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. சரி, இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும், இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அருகில் இருக்கக்கூடிய கோவிலோ என்ன ஒரு தானம் செய்தால் நல்லபடியாக இருக்குமோ அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 29/6/2026 மற்றும் 30/6/2026 மற்றும் 1/7/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் எடுப்பது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சரி, ஒரு சில ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆணி மாதம் 15/6/2026 16/7/2026 ஒரு முறை திருச்சி அருகில் உள்ள திருவரங்கம், அது சுக்கிரனுடைய ஸ்தலம், அந்த சுக்கிரனுடைய ஸ்தலத்தில் போயிட்டு எம்பெருமான் பெருமாளை கண்டு சேவிச்சுட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். சரி, இதை தவிர வேற ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையின் முதல் கோரையான 6-7 சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை வலம் வந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதமான 15/6/2026 16/7/2026 வரலும் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலகட்டம். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் குருவோடு சம்பந்தப்படுறதுனால திருமணமான இளஞ்சோடிகளுக்கு காம உணர்ச்சிகளில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குருவினுடைய அருளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டம். பேச்சில் நிச்சயமாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடம் போகும்பொழுது திக்பலம் அடைகிறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் உஷ்ணம் காரணமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நுண்கிருமிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயதானவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக உடம்பை பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு தலையை விட்டு அதில் பிபி ஏறி போய் ரொம்ப கஷ்டப்படுறது நல்லதில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வர்றதன் மூலியமாக தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திட்டங்கள் தேவையற்ற விஷயங்களில் போகிறதுனால உங்களுடைய திட்டங்கள் அலைவாயக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் 85 விழுக்காடு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.